வெல்கம் டு ஐஓடி டெக் வைப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேல நம்பர்ஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காம்பனன்ட் ஒரு பிரெட் போர்டு, அப்புறம் ரெசிஸ்டர், ஒரு 7 செக்மெண்ட் எல்இடி. இது பார்த்தீங்கன்னா காமன் கேத்தோட் டைப் இந்த எல்இடி. ஓகே, இதில் வந்து கீழே ஒரு டாட் இருக்கு இல்லையா, இதுதான் பாட்டம், மேலே இருக்கிறது டாப். ஓகே, மேலே ஒரு 5 பின், அப்புறம் கீழே ஒரு 5 பின் இருக்கும். சென்டராக இருக்கிற பின்னு காமன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ஏ, அப்புறம் பி வரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து டி பின் சொல்லுவாங்க, சி பின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇ, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஃப், அடுத்தது வந்து ஜி. ஓகே, இதில் நடுவில் இருக்கிறது காமன். நம்ம இந்த காமன் பின்னு காமன் கேத்தோட காமன் ஆனோடான்றதை வச்சு நம்ம சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது காமன் கேத்தோட் டிஸ்பிளே. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ போர்டு ஒன்று வேணும். அப்புறம் கனெக்ஷனுக்கு ஜம்பர் வயர்ஸ். ஓகே, நம்ம இப்போ சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேவை எடுத்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து எல்லா பின்னிலையுமே கொடுக்கணும். ஓகே, கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஏ பின்னில் ஒரு இது கொடுக்குறோம். ஸோ ஏபிசிடிஇஎஃப்ஜி எல்லா பின்லேயுமே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து கனெக்ட் பண்ண ரெசிஸ்டரோட அடுத்த எண்டில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அதை ஆர்டினோ யூனோ போர்டில் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி எல்லா ரெசிஸ்டரோட அதர் எண்டில் இருந்து அடுத்தடுத்த பின்னில் ஆர்டினோ யூனோ போர்டில் வயர்ஸை கனெக்ட் பண்ணலாம். பின் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஓகே, இந்த பின்லலாம் எல்லா ஒரு ரெசிஸ்டரோட அதர் எண்ட்லேருந்து வயரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்டில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணி அதை எல்இடி 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேயில் அந்த நடுவில் உள்ள காமன் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக கனெக்டிங் கேபிளில் சி டைப் பண்ண ஆர்டினோ யூனோ போர்ட்லையும் யூஎஸ்பி எண்டை லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறோம். இதில் நம்ம 7 செக்மெண்ட் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிற பின் எல்லாமே வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். 7 செக்மெண்ட் எல்இடியில் அந்த ஏபிசிடிஇஎஃப்ஜியில் நம்ம ஹைலோ கொடுக்கறது மூலமாக அந்த நம்பர்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்துலேயுமே ஹை கொடுத்துட்டு அந்த கடைசியாக இருக்கிற ஜி எல்இடி செக்மெண்ட் அது சென்டரில் உள்ளது. ஸோ அதுக்கு லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 0 டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி 2, 3, 4, 5, 6 நம்பர் 9 வரைக்கும் நம்ம இந்த கோடு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக செலக்ட் அதர் போர்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு அதில் யூனோ டைப் பண்ணுறோம். ஆடியோ யூனோ செலக்ட் ஆகிருக்கு. நம்ம COM4ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணலாம். ஸோ டன் அப்லோடிங். இப்போ பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், 0, 1, 2, 3 அப்படியே நம்பர் வந்து 9 வரைக்கும் வந்துட்டு. ஓகே, இது லூப்பில் இருக்கிறதுனால இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஓடி டெக் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.